Hi guys, இது Cellcare Infotech. நான் இக்பால். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேஸ் ஸ்டடி ரெட்மி நோட் 10 ப்ரோ. இது வந்து ரெக்கவரி மோடில் வந்துட்டு திரும்ப ரீஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் சிஸ்டம் யூஐ நாட் ரெஸ்பாண்டிங் அப்படிங்கிற மெசேஜ் வந்து அப்படியே ஹேங் ஆகி நின்றுக்கிறது. ஸோ இது வந்து எதனால் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் CPU ட்ரை சால்டர் ஆகுறதுனால இந்த கம்ப்ளைண்ட் வருது. ஸோ இதை நம்ம வந்து சிபியூவை ரீபால் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், சிபியூவை கலட்டுறதுக்கு ஹீட் 380யும் ஏர் 2வும் வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். ஏர் வந்து ஒரே இடத்துல படக்கூடாது. சிபியூவை வந்து சுற்றி வந்து ஏர் படுற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் சீக்கிரமே வந்து அந்த பேஸ்ட்டும் லெட்டும் மெல்ட் ஆகும். ஈஸியாக நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த சிபியூ ஒர்க் பண்ணணுன்ற ஆசை இருந்துச்சாக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ராப் போர்டில் சிபியூவை கலட்டி ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணாலும் நம்ம லைவ் போர்டில் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பதட்டம், ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஸோ பயப்படாமல் நீங்கள் வந்து அந்த ஒர்க்கை பண்ணால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ண முடியும். அதே மாதிரி சைடில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, அதை வந்து தொலைச்சிடக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து சிபியூவை கலட்டும் போது பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டரு, கெப்பாசிட்டரு எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்மளது வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் போட்டு பழைய லெட்டு, பழைய அந்த பேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதை நான் வச்சுக்கிற சால்டிங் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கும் T12X ஹீட்டு 380 வச்சு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து குரியர் இப்போ அனுப்புகிறீங்க. நீங்கள் வந்து குரியர் அனுப்புறது நான் வந்து நீங்கள் ஏற்கனவே வெளியில் கொடுத்துருந்தீங்களாக்கும் அது வந்து ரெடி ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வந்து வெளியில் பார்த்தவங்க வந்து எல்லா ஏரியாவிலையும் வந்து கை வச்சுக்கிறாங்க. வேலை தெரிஞ்சவங்க பண்ணியிருந்தாங்களாக்கும் 99% வந்து முடிஞ்சிடும். ஸோ புதுசாக பண்ணுறவங்க, அந்த ஒர்க்கு தெரியாதவங்க கிட்ட மொபைல் போகிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ரெடி பண்ணுறதுக்கு கஷ்டமாயிருது. ஸோ அவங்க வந்து நிறைய டேமேஜஸ் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ ஓவர் ஹீட்டு கொடுத்துட்றாங்க சிபியூக்கு. அதனால் என்ன ஆகுது, நம்ம ப்ராப்பராக பண்ணி ஃபிக்ஸ் பண்ணாலும் இன்டர்னலாக வந்து சிபியூ வந்து டேமேஜ் ஆயிடுது. ஸோ அதனால் இந்த ஒர்க்கு கொடுக்குறது பார்த்து கரெக்டான பர்சன்ட்டை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கும் வந்து மொபைல் வந்து ரிட்டன் வந்து கேரண்டியாக கிடைக்கும், ஆன் கண்டிஷனில் கிடைக்கும். இல்லைனா ஸோ அவங்களால முடியலைண்டா இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தா கூட அவர் ட்ரை பண்ணி ரெடி பண்ணிடுவார். ஸோ அவர் வந்து முன்னாடி வாங்கினவர் அதை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும், ஓவர் டேமேஜ் ஆகக்கூடாது. எப்போதுமே சிபியூ ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். இப்போது நம்ம சிபியூவை க்ளீன் பண்ணிடலாம். அதே T12X 380 ஹீட்டு மெயின்டைன் பண்ணி அந்த பேஸ்ட்டு எல்லாம், பழைய பேஸ்ட்டு லெட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ளோயரில் திரும்ப வந்து சின்ன சின்ன பேஸ்ட் அங்கங்கே இருக்கும், பிளாக் பேஸ்ட்டு, அதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். பிளாக் பேஸ்ட்டு ஒரு பிட்டு கூட இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து ரீபால் பண்ணும் போது லெட்டு வந்து பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எவ்வளோ நேரம் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. ஸோ அவசரப்பட்டு நம்ம பண்ணிட்டோமாக்கும், ஃபிக்ஸ் பண்ணிட்டோமாக்கும் ஃபோன் ஆன் ஆகாது. அப்புறம் திரும்ப இன்னொரு வாட்டி கழட்டி இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி டபுள் ஒர்க் ஆயிரும். சிபியூவுக்கு ஓவர் ஹீட் கொடுத்த மாதிரியும் ஆயிரும். ஸோ வந்து அதில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நல்லா உங்களுக்கு 100% உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால், க்ளீன் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. அது வரைக்கும் வந்து இது வந்து க்ளீன் பண்ணுறதுல கவனமாயிருங்க. அதே மாதிரி ரீபால் பண்ணுறதும் ப்ராப்பரான ஸ்டென்சில் வச்சு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூனிவர்சல் வச்சு பண்ணுறது எப்போதுமே ஒரு பெட்டர் வே கிடையாது. ஸோ ப்ராப்பரான மாடலை ஸ்டென்சில் வச்சு நீங்கள் பண்ணால் தான் பக்காவான ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ரீபால் பண்ணுறதுக்கு ஏர் 0லையும் ஹீட் வந்து 250லையும் வச்சு நம்ம பண்ணுறோம். ப்ராப்பராக வந்து பால்ஸ் வந்து வாயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் வச்சு திரும்ப ரீஹீட் பண்ணுறோம். அப்போ தான் வந்து பால்ஸ்லாம் பக்காவாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம திரும்ப அதை பிளேட்டை எடுத்துகிட்டு பிளேட்லேருந்து அந்த சிபியூவை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் வச்சு நம்ம வந்து மறுபடியும் ரீஹீட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்களாக்கும் ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆயிரும். பால்ஸ் வந்து இங்கிட்ட அங்கிட்டு மூவ் ஆகாது. சிபியூ பேடில் வச்சு நம்ம ஒரு வாட்டி ப்ளோ பண்ணுறதோட ஃபிக்ஸ் ஆயிரும் 100%. ஸோ இப்போ சிபியூவில் கொஞ்சம் போர்டில் கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் வச்சுட்டு சிபியூவை கரெக்டான லொக்கேஷனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீட் கொடுத்து
இப்போ நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 370 டிகிரி செல்சியஸ் தான் வச்சுருப்பேன் ஹீட்டு. ஏர் வந்து 2 வச்சுருப்பேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பிபிடி வந்து 183 டிகிரி செல்சியஸுங்கிறதுனால 350 போதுமானது அது மெல்ட் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம 370 வச்சுக்கிறதுக்கலாம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ சைடில் ஃப்ளெக்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கைஸ், சிபியூ வந்து ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணி ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் ஆயிடுச்சா, ரெக்கவரி மூடிலேருந்து வெளியில் போயிடுச்சா அப்படிங்கிறத இப்போ செக் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ரெட்மி நோட் 10 ப்ரோவுடைய ரீஸ்டார்ட் அண்டு சிஸ்டம் யூஏ இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ஏதாவது ஒரு மொபைலில் ஃபால்ட் இருக்கும். ரெட்மி மொபைலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மொபைலையோ கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ கம்ப்ளைண்ட் இருந்துச்சாக்கும் டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பர்லேருந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து இந்த ப்ராப்ளமை நான் வந்து சால்வ் பண்ணி தரேன். மொபைலில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பேட்டரியை மாட்டியாச்சு. மொபைலை ஆன் பண்ணி பார்க்கலாம், சார்ஜ் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ சார்ஜ் இருக்கும், ஏன்டா ரீஸ்டார்ட் ஆகிட்டு தான் இருந்தது. ஓகே கைஸ், மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து உள்ளே பூட் ஆகி போதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இதே மாதிரி கம்ப்ளைண்ட் உள்ள ஃபோன் இருந்தால், சென்னையில் இருந்தால் நீங்கள் நேரடியாக எங்கிட்ட வந்து கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வெளியூரில் இருந்தீங்க அப்படின்ட்டா, சென்னையை தாண்டி இருந்தீங்கன்னாக்கும் குரியர் பண்ணி விடலாம். குரியர் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. நான் ரெடி பண்ணிட்டு திரும்ப உங்களுக்கு ரிட்டன் குரியர் பண்ணி விட்ருவேன். பெஸ்ட்டு ப்ரைஸில் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ரெட்மி நோட் 10 ப்ரோ, ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸு, போக்கோ X2, போக்கோ X3, போக்கோ X3 ப்ரோ, இதில் எல்லாத்துலேயுமே காமனாக இந்த சிபியூ கம்ப்ளைண்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். கேமரா வேலை செய்யலை, ரிங்கர் வேலை செய்யலை, ஒரு சிம்மு மட்டும் எடுக்கிறது அந்த மாதிரி. ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் பூட் ஆகி உள்ளே போயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ஃபால்ட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு சின்ன வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.